கணபதியில் வந்து நமக்கு கேஎல்சிஹெச் காலனியில் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போட்டுருக்கோம். போர்வெல் பம்புக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போட்டுருக்கோம். நல்ல தண்ணிக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போட்டுருக்கோம். நல்ல தண்ணி பொறுத்த வரைக்கும் வந்து ஓவர் டேங்க்ல தண்ணி எல்லாம் அதுவே ஆன் ஆகிக்கும், நிறைஞ்ச ஆஃப் ஆகிக்கும். ஆனால் அது டேங்க்ல வந்து ஒரு ஆஃப் டேங்க் லெவலில் வச்சிருக்கும். ஸோ ஆஃப் டேங்க் கீழே வந்தோடனே பம்ப் ஆன் ஆகிக்கும். இதுதான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ ஃபில் ஆனால் அதுவே ஆஃப் ஆகிக்கும். அதே சமயத்தில் கீழ் தொட்டியில் ஒரு ஃப்ளோட் போட்டுருக்கோம். கீழ் தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோட் ஒன்று போட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழ் தொட்டி தண்ணி இல்லை அப்படின்னா பம்பை உடனே ஓடிட்டு பம்பை ஆஃப் பண்ணிட்டு சம்ப் எம்டி உங்களுக்கு காட்டி உங்களுக்கு. ஸோ அதுக்கான எல்இடி தான் வந்து அதில் போட்டிருக்கேன். கீழ் தொட்டியில் எம்டி உங்களுக்கு சரிங்களா. இது வந்து ஆட்டோ மேம் சுவிட்ச் இருக்குது. இன்கேஸ் அந்த சிங்கிள் டேங்க் வச்சிருக்காங்க வாட்டர் பியூரிஃபிகேஷன் சொல்லி அதுக்கு மோட்டர் போடணும் மட்டும் இந்த ஆட்டோ மேம் சுவிட்ச் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே போட்டுட்டீங்கன்னா மோட்டர் ஓட ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த சிங்கிள் டேங்கை ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு திரும்ப வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் மோடில் போட்டுங்க சரிங்களா. கேட் வால் அந்த பக்கம் சிங்கிள் டேங்க் பக்கம் திருப்பி ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு திரும்ப இதே பொசிஷனில் வச்சிடணும் நீங்கள் சரிங்களா. ஸோ இப்போ எம்சிபி ஆஃப் பண்ணிருக்கேன். காரணம் கீழ் தொட்டி சுத்தமாக ட்ரை இது ஆன் பண்ணி வச்சிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தண்ணி ஆனால் உடனே பம்ப் ஆஃப் பண்ணி கொடுத்தாங்க சரிங்களா. இன்றைக்கி புண்ணியச்சனா இருக்கனால அவங்க ஆஃப் பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க. அதனால் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் போர்வெல் வந்து ஆட்டோமேட்டிக்காக டாப் அப் ஆகிக்கும். நம்ம மோட்டர் ஆன் பண்ணவோ ஆஃப் பண்ணவோ தேவையில்லை. இந்த எம்சிபி எப்பவுமே வந்து நீங்கள் ஆன்லேயே தான் வச்சிடணும். இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மோட்டர் ஆட்டோமேட்டிக் ஓடாது சரிங்களா. ஸோ இது ஒரு செக்யூரிட்டி டிவைஸ் மாதிரி இந்த பேனில் ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும் இதோட வேலை. ஸோ இது வந்து எப்படி வேலை செய்யணும், டேங்க்ல போட்டு ஃப்ளோட் பேஸ் பண்ணி தான். டேங்க்ல தண்ணி இல்லைனா ஆன் ஆகும், நிறைஞ்சு ஆஃப் பண்ணி கொடுத்துரும். டிஸ்பிளேல வோல்டேஜ் ஆம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருது, எவ்வளோ ஆம்ஸ் இருக்குது, பம்பு சேஃப்டியான சிச்சுவேஷன் தான் ரன் ஆகும். நான் ஓவர் டேங்க் உங்களுக்கு காட்டிடுறேன். மாடிக்கு வந்தாச்சு. மாடியில் பார்த்தா 3 டேங்க் இருக்குது. 3 டேங்க்கில் வந்து இந்த 2 டேங்க் பாட்டம் மீட்டரிங்காக இருக்குது. இது நல்ல தண்ணியும் போகும், உப்பு தண்ணியும் போகும். ஸோ நான் ஃப்ளோட் வந்து போட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து போர்வெல்கான ஃப்ளோட்டு 3 டேங்க் கீழே மோட்டர் ஆன் ஆகும். ஸோ 25 செகண்ட் கழிச்சு மோட்டர் ஆன் ஆகும். தண்ணி வந்துருக்கு சரிங்களா. சரி இந்த போர்வெல் வாட்டர் எவ்வளோ நான் ஃப்ளோட் போட்டுருக்கோம். காரணம் என்னன்னா ரெண்டுமே பாட்டம் மீட்டரிங்காக இருக்குது. ஸோ ஃப்ளோட் வந்து உள்ளே போகும்போது என்ன இந்த ஃபுல் லெவல் சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பம்ப் ஆஃப் பண்ணி கொடுக்கும். ஆஃப் ஆகிடுச்சு உங்களுக்கு சரிங்களா.